குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 18/8/2026 ஆவணி 1ஆம் நாள். நேற்று அழகான ஆடி மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து இன்று ஆவணி பிறந்து விட்டது. ஆவணி 1னாவே நமக்கு என்ன வரும்? வருடத்தில் 4 மாதங்கள் மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது இன்று இரவு 1 மணிக்கு தொடங்கி நாளை காலைல 11 வரைக்குமே இருக்குது. கொடிமர வழிபாடு 27 பூக்கள் வச்சு ஆவணி 1, வைகாசி 1, ஆவணி 1, மாசி 1, கார்த்திகை 1. வருடத்தின் 4 மாதம் மட்டுமே வரும் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால் இந்த அழகான விஷ்ணுபதி ஆவணி 1ஆம் தேதியை நம்ம தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் நாம் வந்து அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் பூ இதை நம்ம வாங்குவோம். அப்படி இல்லைன்னா நாம் வீட்டில் இருக்கிறதே எடுத்து சாமி முன்னாடி வச்சு இது பண்ணலாம். நமது விதியை மாற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நீங்கள் வந்து அந்த கொடிமர வழிபாடை 27 பூக்கள் எடுத்துகிட்டு போய் கொடிமரத்தை ஒட்டி சுற்றி முதல் பூவை வந்து வச்சுட்டு இப்படி சுற்றலாம். அப்படி முடியாதவங்க வயசானவங்க எல்லாருமே ஒரே சுற்றி வந்து அவரை இந்த கொடிமரத்தில் வச்சு இது பண்ணுங்கள். சரி, கோவிலுக்கே போக முடியாதவங்க என்ன பண்ணுறதுன்னா வீட்லேயே அவருக்கு உரியது வந்து துளசி தான். அந்த துளசியை வாங்கி நீங்கள் வீட்டில் சாற்றி ஒரு இது வச்சு அவரோட ஃபோட்டோ இருக்கும், அதை கூட 27 முறை சுற்றலாம். இல்லைன்னா அவரோட நாமத்தை கேட்கலாம், விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்கலாம், அவருக்குரிய ஸ்லோகங்கள் சோத்திரங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. சஷ்டி திதி நான் இன்றைக்கி பூரா இருக்குது. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. நல்ல நேரம் காலை 7:15 to 8:15, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 10:15 to 11:15, இரவு 7:30 to 8:30. திதி சூன்ய திதி. இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம். இன்றைய ராசி பலன்: மேஷம் சுகம், ரிஷபம் நட்பு, மிதுனம் வரவு, கடகம் பக்தி, சிம்மம் வெற்றி, கன்னி பரிசு, துலாம் பயம், விருச்சிகம் பாராட்டு, தனுசு தெளிவு, மகரம் ஆதரவு, கும்பம் புகழ், மீனம் போட்டி. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நன்னாரி வேரை பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை நோய் தீரும் அப்படின்னு போட்டிருக்கு. நமது விஷ்ணுபதி நமது விதியை மாற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஆவணி 1ஆம் நாள், சூன்ய திதி, சஷ்டி விரதம், கரிநாள், துர்காஷ்டமி, வைத்திரி. வரலட்சுமி விரதம் என்னைக்கு? 4ஆம் தேதி வரலட்சுமி விரதம், வெள்ளிக்கிழமை. வரலட்சுமி விரதம் சுமங்கலி பூஜை. அது அம்மனுக்குரிய அந்த ஒரு பூஜை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுமங்கலி பூஜையை கொண்டாடுவாங்க. ஒருத்தர் காராடையான் வந்து வரலட்சுமி விரதம், இன்னொருத்தவங்க வந்து அந்த இது கும்பிடுவாங்க. என்னது நல்ல பேர், அதிரசம் சுட்டு கொண்டாடுவாங்களே, அந்த அதிரசம் சுட்டு கொண்டாட மாட்டாங்க. அது எப்போ தெரியுமா வரும்?
காரடையான் நோன்பு, அதற்கு முன்பு வந்து ஏப்ரலில் வராதுப்பா, அது அந்த இதில் வரும்ப்பா, என்னது ஜனவரி மாதத்தில் வரும். நவராத்திரி பூஜை, வரலக்ஷ்மி விரதம், மாசி. இது எதில் ஜனவரியிலேயே வரும், தை மாதம் வரும். சியாமலா நவராத்திரி சுப நாள். உத்தராயண புண்ணிய காலம் ஜனவரி இல்லாட்டினா டிசம்பரில் வரும். கூடாரவள்ளிக்கர் போட்ட இது போகி பண்டிகை. தனுர் மகா வியாதிபாதம் துவாதசி. ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனத்துக்கு மொதல் நாள். வைகுண்ட ஏகாதசி. ஆருத்ரா தரிசனத்துக்கு வந்து அதாவது சுமங்கலி பூஜை. அந்த சுமங்கலி பூஜை நாம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு இது கொண்டாடுவாங்க. அதனால் இப்போ எல்லாருமே வரலட்சுமி பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதனால சுமங்கலி விரதம், சுமங்கலி பூஜை, வரலட்சுமி விரதம் வரப்போகுது 4ஆம் தேதி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நமது விதியை மாற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளைக்கு சஷ்டியும் வருது.
அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. அந்த பெருமாளுக்குரிய ஸ்தோத்திரங்கள், பெருமாளுக்குரிய அந்த இது எல்லாமே நாம் படித்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.